ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி பலன். இதனால் வரைக்கும் செவ்வாய் மீனராசியில் ராகுவோட சம்பந்தப்பட்டு இருந்தார். மேஷ ராசிக்கு மாறுறார், தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறுகிறார். இதனால என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது அப்படின்றத 12 ராசிக்கும் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி பொதுவான பலன்கள் கிட்டத்தட்ட ஒரு 41 நாட்கள் இருக்கும். அதாவது 31/5/2024 முதல் 11/7/2024 வரை 1.5 மாசம் இருக்க போகிறார். அவர் இப்போ 41 நாள் இருக்கார். இதை பத்தி தான் இந்த விரிவா பொது பலனை சொல்ல போறேன். பொதுவா சொந்த வீட்டுக்கு வர எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் நன்மை தான் செய்யும் அப்படின்றது சாஸ்திர தர்மம். அப்போ இதனால் வரைக்கும் மீனராசியில ராகுவோட சேர்ந்து இருந்த செவ்வாய் கடுமையான விளைவுகளை கொடுத்துட்டு இருந்தார். ஏன்னா ராகுக்கும் செவ்வாய்க்குமே ஆகாது. ராகு, கேது, சூரியன், சனி இது மாதிரி கிரகங்களுக்கு செவ்வாயோட இணைவோ செவ்வாயோட பார்வையோ கண்டிப்பாக நல்லது செய்யாது. அப்போ ராகுவோட செவ்வாய் இருந்து மீனராசியில இருந்து நிறைய விளைவுகளை, பின் விளைவுகள், விஷ ஜந்துக்கள் பயம், காற்றால் பரவக்கூடிய நோய்கள், நீரால் பரவக்கூடிய நோய்கள், இது மூலியமாவே இப்போ அது வந்துகிட்டு இருந்தது. நம்ம நாட்டுக்கு வரலன்றவல, ஆனால் மற்ற இடங்களுக்குலாம் வந்துகிட்டு தான் இருந்தது. இதுதான் உண்மை. இப்போ கொஞ்சம் நம்ம மனசு நிம்மதியா இருக்கலாம். ஏன்னா அவர் சொந்த வீட்டுக்கு போறாரு, மேஷராசிக்கு போறாரு. அப்போ மேஷராசியில் அவர் இருக்கும்போது என்ன பொது பலன்கள் எப்படி ஏற்படும் கேட்டீங்கன்னாக்கா, அவர் மேஷராசியில சொந்த வீட்டில் இருக்கும்போது அவர் படைத்தளபதினு சொல்லக்கூடியவர். அப்போ அந்த படைத்தளபதிக்கு உண்டான சக்தி அவருக்கு வந்து சேரும். அப்போ படைத்தளபதிக்கு ஒரு நேரத்தில் சக்தி எப்போ வந்து சேரும்? அவர் ஏதாவது ஒரு போருக்கு புறப்பட்டாலோ, ஒரு சண்டை சச்சரவு தீர்க்க கிளம்பினாலோ தான் அது வரும். அப்போ வீட்லேயும் சரி நாட்டிலேயும் சரி சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அதுக்குண்டான நேரம் தான் இப்போ வந்திருக்கு. அந்த செவ்வாய் அதுக்குண்டான வேலையை செய்வார். ஆனால் முடிவு சுபமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நம் இந்திய திருநாட்டிற்கு சித்தர்களுடைய அருள், மகான்களுடைய அருள்கள், இறை சக்தி எல்லாமே சேர்ந்து இருக்கிறது. இந்தியாவிலும் இருக்கிறது, குறிப்பாக தமிழ்நாட்டிலுமே அந்த சக்தி நிறைந்து இருக்கிறது. அதனால் பின் விளைவுகள் அவ்வளவாக வராது. சண்டை மூலம் அபாயம் வரும் ஆனால் வராது, இப்படிதான் சொல்ல முடியும். அதனால தான் இந்த பதிவில் இப்படி சொல்லிட்டு வரேன். அந்த பய உணர்வு வரும். எங்க நம்ம நாட்டுக்கு சண்டை வந்துருமோ, நம்ம எதிரி நாட்டு மேல் படையெடுத்துருவாங்களோ, எங்க பார்த்தாலும் சண்டை நடந்துட்டு அப்படின்னு உள்ளூர் பயங்களை உருவாக்கி கொடுப்பாரே தவிர அது சண்டை வருவதற்கு வாய்ப்பு குறைவுதான். அதுக்குள்ள நம்ம நாட்டு தலைவர்கள், அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து பெரிய ஐநா சபைலாம் இருக்கு. இதுக்குண்டான சண்டை வரது சமாதானம் பண்ணக்கூடிய ஐநா சபை இருக்கு. இதெல்லாமே பண்ணி ஓரளவு குறைச்சிருவாங்க. நம்ம நாட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு குறைவாக தானே இருக்கிறது. இது இல்லாமல் பல தலைவர்கள் உருவாகுவார்கள். இந்த மேஷராசியில் செவ்வாய் வரும்போது தலைவராக இது வரைக்கும் இருக்காமல் இருக்கலாம். ஒரு அசோசியேஷன் ஏற்படுத்தி அதில் ஒருத்தர் தலைவராவார். ஒரு மேஷராசியாக கூட இருக்கலாம். அது இல்லாமல் நிர்வாக திறமையில திறமசாலை வெற்றி பெற்று பரிசு பாராட்டெல்லாம் பெறுவாங்க. நிறைய இடத்துல ஆராய்ச்சி பண்ணி அது மூலிமா பூமியில் ஆராய்ச்சி, புதையல் சொல்கிறோம் இல்லையா, அதை ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. இப்போ கீழடியில் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, தொல்லியல் துறையில். அது மாதிரி இந்த காலகட்டத்திலையும் அந்த மாதிரி உண்டான இது வரும். புதையல் கிடைக்கும். அது அரசாங்கத்தை சேரும். தொழில் துறை மூலிமா பல ஆராய்ச்சிகள் நடக்கும். இதெல்லாமே இந்த மேஷராசியில் செவ்வாய் இருக்கும்போது நடக்க போகுது. இது இல்லாமல் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அந்த சொந்த வீட்டிற்கு வந்திருக்கிறபடியால் மனை உயரும், பூமி லாபம் கிடைக்கும். நிறைய இடம் வாங்கி போட்டு வச்சிருப்பீங்க, விற்காம இருக்கும், இப்போ விற்கும், நல்ல விலைக்கு போகும். பொதுவாக ரியல் எஸ்டேட் துறை நல்ல லாபம் பார்க்கும். அப்படி உள்ள காலகட்டமாக தான் இப்போ இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்கு. பொதுவான பலனா சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் தன்னுடைய ராசியிலிருந்து கடகம், துலாம், விருச்சிகம் இந்த 3 ராசியும் பார்க்கிறார். அப்போ கடகத்தை பார்க்கும் பொழுது, நீர் ராசியான கடகத்தை பார்க்கும் பொழுது, செவ்வாய் நெருப்பு கிரகம் இல்லையா, கடகம் நீர் கிரகம் இல்லையா, 4ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது எப்பயுமே சைடு பார்வை தான் பாப கிரகங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. சனி பகவானுக்கு எப்படி 3ஆம் பார்வை பலமுள்ளதாக அமைந்திருக்கிறதோ அதே மாதிரி தான் செவ்வாய் பகவானுக்கு 4ஆம் பார்வை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ எரிமலை வெடிக்கும், நெருப்பு குழம்புகள் வரும், கடலில் விழும், கடலில் உள்ள எரிமலை வெடிக்கும், இது மாதிரிலாம் நடக்கும். பூகம்பம் கண்டிப்பாக வரும். இந்த பூமிகாரகன் மேஷத்தில் அமர்ந்தர்கள், அதனால் பூகம்பம் வரும். ஒரு சில இடங்கள் வரும், போகும். அதன் உண்டான பயமும் நமக்கு தென்பட தெரியும். நிறைய சாலை விபத்துக்கள் நடக்கும். அடிதடி பயிறது, ரத்த காயங்கள் ஏற்படுறது, ரத்தம் வருது, எல்லாமே நடக்கும். என்ன பயமத்தினே போறேன்னு சொல்றீங்களா? இல்லை, இதெல்லாமே நடக்கும். ஆனால் பெருவாரியான விஷயத்தில் நடக்காது. நம்ம நாட்டுக்கு அவ்வளோ நடக்காது. இது இறை வழிபாடு ஆலயம் பரிகாரத்தில். அதனால தான் நம்ம இறை வழிபாடு பரிகாரம் சொல்லிட்டு வரோம். அதனால தான் நம்ம மக்கள் எல்லாம் மீண்டு வராங்க. கொரோனா கூட எப்படி மீண்டு வந்தாங்க, இந்தியா எப்படி மீண்டு வந்தது, அது மாதிரி தான் நம்ம சொன்னால் கேட்போம். நம்ம பயப்படக்கூடியவங்க, ஆன்மீகத்துக்கும் பயப்படக்கூடியவர்கள் தான் நம்ம. பக்தியில பயபக்தி சொல்லலையா, அந்த பயபக்தி உருவாக்கி கொண்டவர்கள் தான் நம்ம இந்திய நாடு. அதனால கண்டிப்பாக நமக்கு அவ்வளோ பெரும்பாலும் சேதம் இருக்காது. அதே மாதிரி 7ஆம் பார்வையாக துளாராசியை பார்க்கிறார். துளாராசியை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். குற்றவாளிகளுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். நீண்ட நாளா கேஸ் போயினே இருக்கும். பெரிய குற்றம் பண்ணிப்பாங்க மக்கள்லாம்.
என்ன இப்படி பண்ணிட்டானே விட்டுருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே இப்போ தண்டனை கிடைக்கும். நீதிபதிகள் தன்னுடைய சத்திய வாக்கு தவறாமல் தீர்ப்பு வழங்குவார்கள். அடுத்ததாக விருச்சிகத்தையும் பார்க்கிறார். விருச்சிகத்தை பார்க்கறனால அதுவும் அவருடைய சொந்த வீடு தானே. அதனால விருச்சிகத்தை பார்க்கும்போது கடல் கடந்த வாணிகம் சிறப்படையும். கடல் கடந்த வாணிகம் சிறப்படையும். ஷிப்பிங் மூலிமா ஷிப்பிங்கில் இருக்கவங்களாம் நல்லா டெவலப் ஆவாங்க, நல்லா வருவாங்க. கடல் சீற்றம் அதிகரிக்கும். சுனாமி வருவதற்குண்டான வாய்ப்புகளும் தென்படும். இதெல்லாம் செவ்வாய் பயிற்சியால் இப்போ மேசராசிக்கு வந்தவுடனே இந்த 41 நாட்கள் கண்டிப்பாக நடக்கும். நல்லது எடுத்துக்கோங்க. கெட்டதுக்கு இறை வழிபாடும் பரிகாரம் தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. எல்லாம் நல்லபடியாக தான் நடக்க போகுது. இந்த செவ்வாய் பயிற்சி பலன் மக்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும். என்னுடைய உபாசன வீரர்கள் மகாவாரை வணங்கி உங்களுக்கு அவங்களுடைய அருள் பரிமாணம் சொல்லி வாழ்த்தி, ஓம் மகிஷத் பஜாய வித்மகே சண்டகஸ்தாய திமகே தன்னோ வாராகி பிரஜோதியா, வாராகி ஒரு பரிபூர்ணம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வாழ்த்தி, கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதனால் வரைக்கும் 7ஆம் இடத்துல இந்த செவ்வாய் இப்போ 8க்கு வந்திருக்கார். பொதுவாக பாபகிரகங்கள் 6, 8, 12 வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போது வந்தாலும் அது சொந்த வீடு அமைஞ்சிருக்கனால கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடலாம். அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் வந்தாலும் அது நன்மை நடக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு எதிர்பாராத இடத்துலேருந்து உதவி ஒத்தாசல் கிடைக்கும். திடீர்னு ஒரு ஃபோன் வரும், நீங்கள் கேட்டிருந்தீங்களே உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். 2வது உங்களுக்கு ஆயில் சம்மந்தப்பட்ட பயம் போயிடும். மரண பயம்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு ஏதோ ஒன்று பயந்துனே இருப்பாங்க. அப்போது பொதுவாகவே இந்த மிதுனராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்களாம் இந்த புதன் ராசி அதிபதி உள்ளவங்களாம் கொஞ்சம் பய உணர்வு இருக்கும். அவங்களுக்கு இந்த பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போது அந்த பயம் இப்போ போயிடும், அதெல்லாம் வராது. இது மாதிரி நடக்க போகுது. இது இல்லாமல் கன்னிராசி பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும். அவங்களுக்கு கண்டிப்பாக மாங்கல்ய கூடனாலே திருமணம் நடக்குன்னு தான் அர்த்தம். மாங்கல்ய பலம் எப்போ வரும்? திருமணம் நடக்கும்போது தான் வரும். அப்படி திருமணம் நடந்தவங்களுக்கு அந்த கணவனுடைய ஆயுள் கூடும், சாதித்து காட்டுவாங்க, எல்லாமே நடக்கும் நல்லபடியாக. பொதுவாக கன்னிராசிக்காரங்களில் பெண்கள் தான் நல்ல முன்னேற்றமாக இருப்பாங்க ஆண்களை விட. இது மாதிரி விஷயமா இருக்குது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அப்போ அந்த 8க்குரிய செவ்வாய் 8க்கு வந்துட்டு செவ்வாய் உங்கள் ராசிக்கு 11, 2, 3 பார்க்குறாரு. இந்த 3 இடத்தையும் பார்க்குறாரு. லாபஸ்தானத்தை அந்த செவ்வாய் பார்க்கும் பொழுது பொதுவாகவே நல்லது தான் நடக்கும். எந்த ஒரு கிரகம் 11ஆம் இடத்தை பார்த்தாலும் இருந்தாலும் நன்மை தான் நடக்கும். அப்போது உங்களுக்கு உங்கள் சொந்தக்காரங்களும் சரி, நண்பர்களும் சரி, வயதில் மூத்தவங்களாக இருந்தால் அவங்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் நல்லது நடக்க போகுது. அது இல்லாமல் உடன்பிறப்பு மூலமாக நல்லது நடக்கும். தாய் மாமன் வகை நல்லா கேட்டுங்க. தாய் மாமன் வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா நடக்கும். அவங்க விரோதமாக கொடுக்கலாம், நீங்கள் போய் பேசலாம், இல்லை அவங்களே வந்து பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இப்போ நேரில் நிறைய பேர் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன், நேரில் போய் பார்க்கறது தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஃபோனில் கூப்பிடுங்களேன். நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன். ஃபோனில் அவர் பாட்டு அங்கே இருக்காரு, நீங்கள் பாட்டு இருக்கீங்க, உங்கள் மூத்த அவர் பார்க்க போதில் அவர் மூத்த நீங்கள் பார்க்குறது. ஃபோனில் பேசிட்டாலே அந்த பகை உணர்வு போயிடும். அப்போ நீங்கள் ஃபோனில் பேசிட்டு நேரில் கூட போய் பார்க்கலாம். இதுதான் உண்மையான விஷயம். இப்போது நிறைய பேர் ஒருத்தர் மூஞ்சி பார்த்துக்காம இருப்பாங்க. அவங்களாம் ஃபோனில் பேசி அவங்களுக்குள்ளேயே அந்த மனஸ்தாபத்தை நீக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நேரில் பார்த்துக்கலாம். இது இந்த உபாயத்தை நான் சொல்கிறேன். அது மாதிரி பண்ணலாம். தாய் மாமன் வகை மைத்துனர் மாமன் வகை உறவுகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் செய்ய போகுது. இதெல்லாம் நீங்கள் கேட்டு நடக்க போகிறீங்க. இல்லாமல் நீங்கள் பெருமாள் வழிபாடு, அது பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்களுக்கு வரதராஜ பெருமாள் தான் அந்த ராசிக்கு உண்டான பெருமாளை சொல்ல போகிறாரு. அந்த வரதராஜ பெருமாளை வணங்கிட்டு வரலாம். அத்தி வரதா சொல்கிறோம் இல்லையா, அந்த வரதராஜ பெருமாள் தான், அவரை வழிபட்டு வரலாம். பொதுவாகவே பெருமாள் வழிபாடு உங்களுக்கு வந்ததாக சொல்லப்படுது. புதன்கிழமையில் வழிபட்டு வாங்க. லக்ஷ்மியோடு கூடிய பெருமாளை வழிபட்டு வாங்க. பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க திருப்பதி போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அப்போ திருப்பதிக்கு போயிட்டு வாங்க, அது நல்லது. சனிக்கிழமையில் போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். நீங்களும் நிறைய தான தர்மம் பண்ணலாம், நிறைய உதவி ஒத்தாசை பண்ணலாம். நீங்கள் பண்ணக்கூடியது தான தர்மத்தில் ஆடை தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஆடை தானம் பண்ணிட்டு வரணும். ஆடை தானன்ற போது புடவை வாங்கி கொடுக்கலாம், வேட்டி வாங்கி கொடுக்கலாம், இது மாதிரிலாம் பண்ணலாம். இப்போ அரசாங்கத்தில் கூட சொல்கிறாங்க இலவச வேட்டி சேலை அப்படி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆண்களாக இருந்தால் வேட்டி, பெண்களாக இருந்தால் புடவை, இது மாதிரி வாங்கி கொடுத்துட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச உங்கள் வசதிக்கு ஏற்ப இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்களா அந்த பரிகாரத்துக்கு உகந்ததாக சொல்லப்படுது. இது இல்லாமல் உங்களுக்கு வீடு கிடைக்காதவங்களுக்கு வீடு கிடைக்கும். அப்படியே எதுவுமே வழி இல்லாதவங்களுக்கு கூட வாடகை இல்லாமல் இருக்காங்க இல்லையா, லீஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கூட உங்களுக்கு அமையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வாடகை இல்லாமல் இருக்கிறது நல்ல விஷயம் தானே. ஒரு அமௌண்ட் வரும், அதை கொடுத்துட்டு நீங்கள் வாடகை இல்லாமல் கூட ஒரு வீட்டில் இருக்கலாம். இது மாதிரி கூட இந்த கன்னிராசிக்காரங்க வரப்போகுது. ஏன்னா இப்போ கொஞ்சம் நேரங்கள் சரியில்லைனால இந்த மாதிரி கூட நடக்கலாம். வீடு தான் சொந்தமாக வீடு வாங்கி தான் போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி லீஸுக்கு இருந்தால் கூட நீங்கள் அந்த வாடகை கொடுக்காம இந்த வீட்டில் இருக்கலாம். உங்கள் வீடு மாதிரி தான் அது. அந்த பணம் உங்கள்கிட்ட திரும்பி வர வரைக்கும் அது உங்கள் வீடு மாதிரி தான். இது மாதிரிலாம் இருக்கலாம். இந்த மாதிரி இந்த இறை வழிபாடு பண்ணுவாங்க, தான தர்மம் பண்ணுங்கள். இது மாதிரி பரிகாரம் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் நல்லா கேட்டுங்க.
நீர்நிலை அருகில் உள்ள பெருமாள் கோயிலாக இருக்கணும். நீர்நிலை அருகில் உள்ள பெருமாள் கோயிலாக இருக்கணும். அங்கே போயிட்டு 11 தீபங்கள், நெய் தீபம் போடணும். 11 தீபங்கள் போட்டு பெருமாளை உள்ளன்போடு வழிபட்டு வரணும். லக்ஷ்மி தாயாரை வழிபட்டு வரணும். குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. தாயாருக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை பண்ணுங்கள். பெருமாளுக்கு எல்லா அர்ச்சனையை விட துளசியால் பண்ணக்கூடிய அர்ச்சனை தான் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அந்த துளசிக்கு அவ்வளோ விஷயம். அதனால் துளசி மாலை கட்டி போடலாம், அந்த துளசி பூவால் அர்ச்சனை பண்ணலாம், இதெல்லாம் செய்யலாம். இது மேலே பெரும்பாலும் பெருமாள் கோயில் அப்படி தான் பண்ணுவாங்க. அது பண்ணிட்டு வாங்க. அந்த துளசியை நீங்கள் பிரசாதமாக சாப்பிடணும். அதுதான் முக்கியமான விஷயம். நிறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க. துளசி வாங்கி வீட்டில் வச்சுருவாங்க. அது காஞ்சி கருவாடாகி கொண்டு போய் குப்பையில் போட்டுருவாங்க, தண்ணியில் விட்ருவாங்க. பெரும்பாலும் தண்ணியில் விடுவாங்க, இல்லை அது கால் மீதி வாரத்தில் போட்டுருவாங்க. இதுதான் நடக்குது நிறைய இடத்துல. சும்மா ஒரு இலை மட்டும் சாப்பிடுவாங்க. அப்படி கிடையாது. டெய்லி ஒரு வேலை சாப்பிடலாம். அது காயிற வரைக்குமே நல்லா இருக்கும்போது சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஒரு 4-5 இலைக்குள்ள 7, 8, 10 இலை கூட சாப்பிடலாம், தப்பு கிடையாது. இல்லை தண்ணியில் வேலையை சாப்பிட முடியலையா, தண்ணியில் போட்டு நைட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சிருங்க. அந்த சத்தெல்லாம் அந்த தண்ணியில் வந்துடும். இது மாதிரிலாம் இந்த பதிவில் நான் சொல்கிறேன். துளசி இலையை வீண் பண்ணக்கூடாதுன்றக்காக இப்படி சொல்கிறேன். அது ரொம்ப பவித்திரமான இலை அது. அதனால் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியால் கெடுபலன் கொஞ்சம் நட்பலன் தான் ஏற்பட போகுது. நான் சொன்னதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன்.